ஒரு ஒயிட் காஃபி குடிக்கிறதுக்கு இப்போ தாசி செருவின் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற கின்லோங்கோடைய இந்த கேஃபேக்கு தான் நான் போயிருந்தேன். ஆனா அது உள்ள நுழையும் போது செம்ம காத்து. அந்த மலை பகுதியில உள்ள நீங்க பாருங்களேன், ஏதோ அந்த காலத்து மாதிரி இருக்கும். பட் இது ரீசனா தான் கட்டுனாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணது சிக்னேச்சர் காஃபி, ஒயிட் காஃபி ஆர்டர் பண்ணேன், ஹனி லெமன் டீ ஆர்டர் பண்ணேன், அப்புறம் வந்து பிரெட் டோஸ்ட் இருக்குல்ல அது வந்துட்டு பட்டர் காயா நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அப்புறம் வந்து என்னது ஒன்தான் மீ. ஆக்சுவலி இது சைனீஸோட மட்டும் நீங்க வந்து நினைக்காதீங்க, இது வந்துட்டு ஹாலால் தான். அதனாலதான் நான் ஒன்தான் மீ சாப்பிட்றப்ப எனக்கு வந்து நார்மல் அந்த சீன கடையில போயிட்டு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ஒரு திருப்தி கொடுக்கல. பட் நல்லா இருக்கு. ஹனி லெமன் டீ வந்துட்டு அதுவும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் ஃப்ரெஷ்லி இருக்கு. எதுவுமே வந்து நான் சாப்பிட்ட ஐட்டம் வந்துட்டு குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் எடுத்தது இந்த 4 ஐட்டம் தான். இந்த 4 ஐட்டம் ருசியா இருக்கிறதுனாலதான் நான் சொல்றேன், மத்தது வந்துட்டு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள என்வாயரன்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கீழோட இவங்களோட பிரான்ச் வந்துட்டு இப்போலயே இன்னும் 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் நான் வெளியில போயிட்டு பார்க்க அந்த பிரான்ச்சஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா உண்மையிலேயே இங்க உள்ள சிக்னேச்சர் வந்துட்டு அந்த ஒயிட் காஃபியும் அப்புறம் அந்த பட்டர் டோஸ்ட் இருக்க காயாவோட இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே சொல்றேன். இன்னொன்னு பக்கிங் வந்துட்டு நீங்க மார்னிங் வந்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். பட் நீங்க ரொம்ப இந்த எப்படி சொல்றது லஞ்ச் டைம்ல நீங்க வந்தீங்கன்னா காடி பக்கிங் எனக்கே தெரியல கிடைக்குமான்ட்டு. ஏன்னா தாசி செருவின் பக்கத்துல இல்ல, சோ நிறைய சுற்றுப்பயணிகள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உலா வரும் ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. அதோடைய இப்போக்கு எந்த இடத்துக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போனோம்னு தெரியலனா கூட நீங்க தாராளமா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.